الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் குலஃபா உர் ராஷிதீன் நேர்வழி பெற்ற அந்த சிறந்த குலஃபாக்களுடைய வரலாறை பார்த்து வருகின்றோம். அதிலே சென்ற வாரம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஷஹாதத், அதற்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாஃபத் பொறுப்பை ஏற்ற அந்த வரலாறுகளை பார்த்தோம். உண்மையிலேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஷஹாதத்துக்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுடைய ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஹலீஃபா தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 6 வருடங்கள் மனிதர்களால் மிகவும் நேசிக்கப்படுகின்ற ஒரு சிறந்த கலீஃபாவாக அவர்கள் திகழ்ந்தார்கள். அவர்கள் அழகிய சிறந்த குணமுடையவர்களாக, மென்மையான குணமுடையவர்களாக, அதே போன்று மனிதர்களுக்கு வருகின்ற கனிமத் பொருட்களை வாரி வழங்கி எங்களுக்கு கிடைக்கின்ற நியமத்தை நாங்கள் அனுபவிப்பது எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நியமத்தை வழங்கியிருந்தால் அந்த நியமத்தை அவருடைய பிரதிபலிப்பு உங்களிலே விளங்க வேண்டும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே ஒரு மனிதனிடத்திலே செல்வம் இருக்கின்ற போது அதை அனுபவிப்பதிலே தடை கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் உலகப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் நபி அவர்கள் எந்த அளவிற்கு உலகத்தை துறந்து அவர்கள் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அந்த அடிப்படையிலே வாழ்வதை தன்னுடைய வாழ்க்கை முறையாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனாலும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் கூறியிருக்கின்ற வேற ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து எங்களுக்கு செல்வம் வருமாக இருந்தால் அதை உரிய முறையில் அதனுடைய ஜக்காத்தை வழங்கிவிட்டு அதை அனுபவிக்கின்ற உரிமை எங்களுக்கு இருக்கின்றது என்ற அடிப்படையிலே அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு வாரி வழங்கினார்கள். அதே போன்று முஸ்லிம்களுக்கு வாரி வழங்கினார்கள். எந்த அளவுக்கு என்றால் அந்த காலத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆரம்ப அந்த 6 வருடங்களிலே மனிதர்கள் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் மிகவும் ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அரபு கவிதையிலே கூறுவார்கள், இதா அந்த அக்ரம்தல் கரீம மலக்தஹு வைன் அந்த அக்ரம்தல் லஈம தமர்ரதா. நீங்கள் ஒரு நல்ல மனிதனை, ஒரு கண்ணியமான மனிதரை நீங்கள் அவர்களுக்கு நல்லுபகாரம் செய்தால் நீங்கள் அவர்களை உரித்தாக்கி கொண்டீர்கள் என்று கூறு. அப்படியே அவர்கள் அந்த உங்களோடு மிகவும் நல்ல முறையில இருப்பார்கள். வைன் அந்த அக்ரம்தல் லஈம தமர்ரதா. அதே மாதிரி தீய பண்புள்ள ஒருவனுக்கு நீ நல்லதை செய்து விட்டால் தமர்ரதா, அவன் உனக்கு எதிராக அவன் கிளம்பி விடுவான் என்று அந்த அரபு கவிதையிலே கூறுவது போன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த மென்மையான குணம், அவர்களுடைய அந்த நல்ல குணம் அந்த 6 வருடம் கழிந்ததன் பின்னால் அவர்களுக்கே எதிராக மனிதர்கள் கிளம்புகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், நீங்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சில விடயங்களை நீங்கள் அதிகமான விடயங்களை நீங்கள் குறையாக கூறுகின்றீர்கள். அதே விடயங்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்கள். அவர்கள் ஒரு பொதுவான ஒரு மஸ்லஹான் அடிப்படையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்கள். அதற்கு நீங்கள் குறை கூறவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மென்மையான மனிதர், அவர் ஒரு மென்மையான குணமுடையவர் என்பதனால் நீங்கள் அவர்களை காரணமின்றி எதிர்த்தீர்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே சிறந்த மனிதர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த நல்ல பண்புகளை, அந்த நல்ல விடயங்களை அவர்கள் மிகவும் வரவேற்றார்கள். அதை அவர்கள் மறவாதிருந்தார்கள். ஆனால் மோசமான கூட்டத்தினர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த சிறந்த பண்பாடுகளை வைத்து அவர்களை கொல்லுகின்ற அளவிற்கு வந்த நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த சஹாபாக்களுடைய வரலாறு விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே, வரலாறை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்க்கின்றோம், வரலாறு கோர்வை செய்யப்பட்ட காலத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே பிற்பட்ட காலங்களில் தான் வரலாறு புத்தக வடிவிலே கோர்வை செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சம்பவங்கள் நடந்து நீண்ட காலங்களுக்கு பின்னால் தான் இந்த விடயங்கள் கோர்வை செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே வரலாறுகள் நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே அதிகமான ரிவாயத்துகள், அதிகமான அறிவிப்புகள் இருப்பதை பார்க்கின்றோம். எனவே அதிலே எது சரியானது எது பிழையானது என்பதை அறிந்து கொள்வது கூட மிகவும் கஷ்டமானதாக இருக்கின்றது. எனவே அதிகமான ரிவாயத்துகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஷியா கொள்கையுடையவர்களாக ராஃபிதாக்களுடைய அந்த போக்கிலே இருந்த
அபு மிஹ்னஃப் லூத் இப்னு யஹ்யா என்று சொல்லக்கூடியவன் அதிகமான ரிவாயத்துகளை அறிவித்திருக்கின்றான். அதையும் அஹ்லு சுன்னாடி உலமாக்கள் அந்த ரிவாயத்தோடு அவர்கள் கிதாபுகளை பதிந்திருக்கின்றார்கள். அந்த உலமாக்கள் சனதை குறிப்பிட்டால் அவர்களுடைய அந்த பொறுப்பு நீங்கிவிட்டது என்ற அடிப்படையிலே அவர்கள் சனதோடு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனாலும் சில மனிதர்கள் அவைகளை வாசித்து விட்டு எல்லா விடயங்களும் உண்மை என்ற அடிப்படையிலே சஹாபாக்களிலே பேசுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாங்கள் மிகவும் மிகவும் கவனமாக நாங்கள் வாசித்து நாங்கள் அந்த வரலாறுகளை எடுப்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. எனவே இந்த விடயத்திலே நாங்கள் கையாள வேண்டிய முக்கியமான சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம். பொதுவாக வரலாறை பொறுத்தவரையிலே அந்த வரலாறுகளே நல்ல முன்மாதிரிகள் எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அந்த வரலாறுகளை நாங்கள் எடுக்க வேண்டும். அதே போன்று சரியில்லாத முன்மாதிரிகள் அல்லது பிரச்சினைகள், இந்த ஃபித்னாக்கள், இவைகளை நாங்கள் வாசித்து விட்டு அந்த சஹாபாக்களுக்கு குறை கூறுவதோ அல்லது தாபிஈன்களுக்கு குறை கூறுவதோ இஸ்லாமிய தலைவர்களை நாங்கள் உதாசீனப்படுத்துவதோ அது எங்களுடைய கடமை இல்லை. எனவே நாங்கள் பொதுவாக ஒரு குர்ஆன் வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தில்க உம்மத்துன் கத் ஹலத் லஹா மா கஸபத் வலக்கும் மா கஸப்தும் வலா துஸ்அலூன அம்மா கானூ யஅமலூன். தில்க உம்மத்துன் கத் ஹலத், அவர்கள் சென்று விட்டார்கள், அந்த உம்மத்து சென்று விட்டது. லஹா மா கஸபத் வலக்கும் மா கஸப்தும், அவர்கள் செய்தது அவர்களுக்கு இருக்கின்றது. வலக்கும் மா கஸப்தும், நீங்கள் எதை சம்பாதித்தீர்களோ அது உங்களுக்கு இருக்கின்றது. வலா துஸ்அலூன அம்மா கானூ யஅமலூன், அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்களோ அதை பற்றி நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள் என்கின்ற இந்த குர்ஆன் வசனத்தை நாங்கள் ஒரு பொதுவான அடிப்படையாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று முன்னால் சென்ற அந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், அவர்கள் முஃமினான அடியார்களாக இருக்கின்றார்கள், எங்களுடைய முஃமினான சகோதரர்களாக இருக்கின்றார்கள். எனவே ரப்பனா இக்ஃபிர் லனா வல் இஹ்வானில் லதீன சபகூனா பில் ஈமான், எனவே நாங்கள் இன்றும் எங்களுடைய மனதில் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் துஆ கேட்க வேண்டும். குர்ஆன் வசனம் ரப்பனா இக்ஃபிர் லனா வல் இஹ்வானில் லதீன சபகூனா பில் ஈமான், இறைவனே எங்களையும் அதே போன்று ஈமான் கொண்டு எங்களை முந்தி விட்டார்களே அந்த சகோதரர்களை நீ மன்னித்து விடுவாயாக. வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனூ, யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களிலே ஈமான் கொண்ட அந்த முஃமின்கள் மீது எந்த விதமான குரோதத்தை நீ வைத்து விடாதே என்கின்ற இந்த குர்ஆன் வசனத்தை நாங்கள் துஆவாக கேட்க வேண்டும். அதையும் நாங்கள் ஒரு ஈமானுடைய ஒரு அம்சமாக நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே சஹாபாக்களுடைய விடயத்திலே நாங்கள் இதை கடைபிடிக்க வேண்டும். எனவே சஹாபாக்களை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த சஹாபாக்கள் அதிலே அஷரத்துல் முபஷ்ஷிரீன்கள் இருக்கின்றார்கள். இந்த பிரச்சனைகளிலே அவர்களுடைய பெயர்களும் வந்திருக்கின்றது. அவர்களால் ஏண்டிய ஒரு பங்களிப்பை அவர்கள் செய்ய பார்த்தார்கள். ஆனால் சிலருடைய பக்கத்திலே சரி இருக்கலாம், இன்னும் சிலருடைய பக்கத்திலே தவறு இருக்கலாம். ஆனால் அவர்கள் நல்லதை செய்ய வேண்டும், இந்த உம்மத்தை ஒரு சீரான வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் முயற்சித்தார்கள். எனவே அந்த சஹாபாக்களுடைய விடயத்திலே வந்த குர்ஆன் வசனங்களை, அவர்களுடைய விடத்திலே வந்த சஹீஹான ஹதீஸ்களை நாங்கள் ஒரு அடிப்படையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை வைத்துத்தான் நாங்கள் அவர்களை அளக்க வேண்டும். அதை வைத்துத்தான் அவர்களுக்கு நாங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும். எனவே அஷரத்துல் முபஷ்ஷிரீன் ஆகிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களை பற்றி ஆதாரபூர்வமான சஹீஹான ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது. புகாரி, முஸ்லிமிலே அதே போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற நேரத்திலே அவர்களை பொருந்தி கொண்டவர்களாக மரணித்தார்கள். எனவே இந்த சஹாபாக்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். எனவே அவர்கள் ஒருபோதும் அல்லாஹ்வை நிராகரித்தவர்களாகவோ அல்லது ஒரு மன்னிக்கப்பட முடியாத ஒரு பாவத்திலே இருந்தவர்களாக அவர்கள் மரணித்திருக்க மாட்டார்கள். அவர்கள் தவறு செய்திருந்தால் தௌபா செய்திருப்பார்கள், அல்லது அவர்கள் செய்த தவறு மனிதன் என்ற அடிப்படையிலே அந்த தவறுகள் அல்லாஹ்வால் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு தவறாக இருக்கும் என்கின்ற அந்த விடயத்தை நாங்கள் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அந்த சஹாபாக்களை நாங்கள் நல்லதை கொண்டுதான் பேச வேண்டும். அந்த சஹாபாக்களை அவர்கள் நல்ல விடயங்களை தான் பேச வேண்டும். அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அல்லாஹ் 2 முறை நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், ஃபி அஸ்ஹாபி என்னுடைய சஹாபாக்களுடைய விடயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். எனவே சஹாபாக்களுடைய விடயத்திலே எங்களுடைய நிலைப்பாடு அது சரியான நிலைப்பாடாக, நேரான நிலைப்பாடாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அதே போன்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமுல்லா அவர்கள் கூறிய ஒரு சிறந்த ஒரு விடயம் இருக்கின்றது. அவர்கள் கூறினார்கள்,
இந்த சஹாபாக்களுடைய வரலாறை அவர்கள் பற்றி கூறுகின்ற நேரத்திலே அவர்கள் அந்த சஹாபாக்களுடைய அந்த பிரச்சனையிலே அவர்களுடைய இரத்தங்கள் ஓட்டப்பட்டன, அவர்களுடைய வாள்கள் சண்டை பிடித்துக் கொண்டது, அதிலே அவர்கள் ஈடுபட்டார்கள். நாங்கள் அந்த காலத்திலே நாங்கள் இருக்கவில்லை, எனவே எங்களுடைய நாவுகளின் மூலமாக நாங்கள் பாவங்களை சம்பாதித்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமத்துல்லாஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே இந்த சஹாபாக்களுடைய விடயத்திலே நடந்த விடயங்கள், அதே மாதிரி இந்த சஹாபாக்களுடைய வரலாறிலே பலவிதமான அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. நான் கூறிய மாதிரி மௌதுஆன விடயங்கள், அதே போன்று அந்த ஷியாக்களுடைய ஹவாரிஜிகளுடைய அதே போன்று அப்படியான வரலாற்று ஆசிரியர்கள் மூலமாக பொய்யான கதைகள் புனைந்து கூறப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த விடயங்களை நாங்கள் மிகவும் கவனமாக நாங்கள் கையாள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போன்று சஹாபாக்களுடைய வரலாறை நாங்கள் படிப்பதற்கு சில முக்கியமான தேவைகள் இருக்கின்றன. ஒன்று நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் சஹாபாக்களுடைய இந்த வரலாறுகளை நாங்கள் படிக்காமல் இருந்தால், இதை நாங்கள் அறியாமல் அந்த சஹாபாக்களை பற்றி ஒரு நல்லெண்ணத்தோடு நாங்கள் இருப்போமாக இருந்தால் அது சிறந்தது. ஆனாலும் ஒரு சஹாபாக்களை பற்றி நாங்கள் ஒரு தவறான விடயத்தை நாங்கள் விளங்கி வைத்திருப்போமாக இருந்தால் அது தவறு. அந்த விடயத்தை நாங்கள் ஒரு சரியான கண்ணோட்டத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும். அது சம்பந்தமான ஒரு சிறந்த தெளிவை நாங்கள் பெற வேண்டும் என்பதற்காக சரியான சஹீஹான சஹாபாக்களுடைய அந்த வரலாறை நாங்கள் படித்து எங்களுடைய அந்த சந்தேகத்தை நாங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சஹாபாக்கள் சம்பந்தமாக பொய்யான கதைகளை ஷியாக்கள் அதே போன்று வழிகேடர்கள் அந்த சஹாபாக்களை பற்றி பொய்யான விடயங்களை அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த விடயங்களை அவர்களுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக சஹாபாக்களுடைய வரலாறை படிக்கின்ற தேவை இருக்கின்றது என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த வரலாறுகளை நாங்கள் படிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே போன்று சஹாபாக்களுடைய விடயங்களிலே சில விடயங்கள் பிரபல்யமாக மனிதர்களிடத்திலே பேசப்படக்கூடிய விடயமாக இருக்கின்றது. இன்னின்ன மாதிரி நடந்தது, சஹாபாக்களிடத்திலே இன்னின்ன மாதிரி பிரச்சனைகள் நடந்ததாம், இன்னின்ன மாதிரி இந்த சஹாபாக்கள் செய்தார்களாம், நடந்து கொண்டார்களாம் என்று சில விடயங்கள் மனிதர்களிடத்திலே பிரபல்யமாகி அதுதான் உண்மை மாதிரி மனிதர்களது உள்ளத்திலே ஒட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த விடயங்களுக்கு ஒரு சரியான தெளிவை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதனுடைய சரியான வரலாறை நாங்கள் படிக்கின்ற தேவை இருக்கின்றது. எனவே இதிலே நாங்கள் குறிப்பாக நாங்கள் பார்க்கின்றோம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே நடந்த யுத்தங்களை நாங்கள் பார்க்கின்றோம். சிஃபின் யுத்தம், அதே மாதிரி ஜமல் யுத்தம். இதிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பக்கத்திலே, அதே போன்று அடுத்த பக்கத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று நிறைய சஹாபாக்கள் இருந்தார்கள். இவர்களுக்கு இடையிலே நடந்த இந்த யுத்தத்துடைய காரணம் என்ன, என்னுடைய பின்னணி என்ன, அந்த சஹாபாக்கள் ஏன் யுத்தம் செய்து கொண்டார்கள், இந்த விடயங்களிலே நாங்கள் ஒரு சரியான தெளிவை நாங்கள் அளிக்க வேண்டி இருக்கின்றது. அதே போன்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திலே அவர்கள் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவராக இருக்கின்றார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதிகமான சிறப்புகள் இருக்கின்றன. அது இருக்கத்தக்கன முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு யுத்தம் செய்தார்கள் என்ற அந்த விடயத்திலே ஒரு தெளிவு எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. எனவே நாங்கள் பார்க்கின்றோம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்களை உடனடியாக கொல்ல முடியாது என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்தார்கள். ஆனால் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதுபோல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த விடயத்திலே சீக்கிரமாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்தார்கள். எனவே அதிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் தான் அவர்கள் பஸ்ராவுக்கு வருகின்றார்கள். ஆனாலும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த இடத்திலே வந்த நேரத்திலே அவர்களிடத்திலே ஒரு சுமூகமான முடிவு வந்து அந்த கொலை செய்தவர்களுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகின்ற ஒரு நிலைமை கிட்டுகின்ற நேரத்திலே அந்த குழப்பவாதிகள், அந்த ஹவாரிஜிகள் இந்த யுத்தத்தை மூட்டுகின்றார்கள். அதன் காரணமாக அவர்களிடத்திலே என்ன நடக்கின்றது, யுத்தம் நடக்கின்றது. அதிலே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். தல்ஹா ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பைஅத் செய்தார்கள். அவர்கள் இருவரும் மரணிப்பதற்கு முன்னால் தல்ஹா ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் இருவருமே மரணிப்பதற்கு முன்னால் தங்களுடைய தவறை உணர்ந்தார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ன சந்தர்ப்பத்திலே உங்களை பார்த்து கூறினார்கள் தானே, நீங்கள் அலியோடு அநியாயமாக சண்டை பிடிப்பீர்கள் என்று கூறினார்கள் தானே என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஞாபகம் ஊட்டுகின்ற நேரத்திலே ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து உடனே போர்க்களத்திலே இருந்து அவர்கள் செல்கின்றார்கள். அதை கண்ட அந்த
ஹவாரிஜிகளில் ஒருவர் பின்தொடர்ந்து சென்று ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்கின்ற வரலாறை பார்க்கின்றோம். எனவே அவர்கள் ஒரு தவறை உணர்ந்து அவர்கள் தௌபா செய்து அவர்கள் மீண்டு செல்கின்ற நிலைமையிலே தான் அவர்கள் ஷஹீதாகின்றார்கள். அதே போன்று தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த பிரச்சனை நேரத்திலே அவர்கள் யுத்த களத்திலே இருந்தவர்கள் யுத்தத்திலே ஈடுபடாமல் அவர்கள் பின்வாங்கி இருந்தார்கள். அவர்களுக்கும் ஒரு அம்பு எரியப்பட்டு அவர்கள் ஷஹீதாகின்ற வரலாறை பார்க்கின்றோம். அந்த நேரத்திலே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுபடியும் ஒருவரிடத்திலே என்னுடைய பைஅத்தை நீங்கள் அலிக்கு கொடுங்கள் என்று தன்னுடைய பைஅத்தை கொடுத்த நிலைமையிலே தான் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாகின்றார்கள். எனவே அந்த சஹாபாக்கள் அவர்களுடைய முடிவை அல்லாஹு தஆலா ஹஸ்னுல் காத்திமாவாக வைத்திருக்கின்றான். சிறந்த ஒரு முடிவிலே தான் அவர்கள் ஷஹீதா இருக்கின்றார்கள் ரஹிமஹுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போன்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலைப்பாடு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய நெருங்கிய சொந்தக்காரராக இருக்கின்றார்கள். எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த பிரச்சனைகள் முத்தி கொண்டிருக்கின்றன. எனவே ஹஜ்ஜுக்கு வந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் வருகின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், முஆவியா ரலியல்லாஹு ஒரு தூர நோக்குடைய ஒரு ஆட்சியாளராக இருக்கின்றார்கள். நாங்கள் அவருடைய வரலாறை நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் அவருடைய வரலாறை நாங்கள் படிப்பது கடமையா இருக்கின்றது. எனவே அவர்கள் ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளராக இருந்திருக்கின்றார்கள். அப்துல்லா இப்னு உமர், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அநேகமான சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு மிகவும் தகுதியுள்ள ஒரு மனிதர் என்கின்ற சாட்சியை அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். எனவே ஒரு தூர அரசியல் நோக்குடைய ஒரு மனிதராக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த பிரச்சனை நடக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த துல்ஹிஜ்ஜா இறுதியிலே அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். எனவே ஹஜ்ஜுக்கு வந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து, உங்களுக்கு இன்னென்ன மாதிரி பிரச்சனை வருகின்றது, எனவே இந்த பிரச்சனை முத்துகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் மதீனாவுக்கு வந்து உங்களை முற்றுகையிடுவார்கள், நீங்கள் கொலை செய்யப்படுகின்ற அபாயம் இருக்கின்றது, எனவே நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் ஷாம் பிரதேசத்துக்கு வாருங்கள், நான் உங்களை பாதுகாக்கின்றேன் என்று கூறுகின்றார்கள். அப்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஜிவாரை அந்த அண்மையை விட்டும் நான் எங்கேயுமே செல்ல மாட்டேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அப்போது அவர்கள் கூறுகின்றார்கள், அப்படியானால் நீங்கள் யுத்தம் செய்யப்படுவீர்கள் அல்லது நீங்கள் படுகொலை செய்யப்படுவீர்கள் என்ற கருத்தை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள். அடுத்தபடியாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் உங்களை கொலை செய்வார்களாக இருந்தால் உங்களை கொலை செய்ததற்காக அவர்களுக்கு தண்டனை வழங்குகின்ற அத்தம் சொல்லுவார்கள், அவர்களுடைய அந்த பழியை எடுப்பது, அவர்களிடத்துல கிசாசை எடுக்கின்ற பொறுப்பை நீங்கள் எனக்கு தந்து விடுங்கள் என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கேட்கின்றார்கள். அவர்கள் பிரச்சனை படுத்துவதற்காக அவர்கள் கேட்கவில்லை, ஆனாலும் இந்த விசமிகள் இந்த பிரச்சனைக்காரர்களுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும், இதை விட்டுவிடக் கூடாது என்ற நோக்கத்திலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் என்ன இருக்கின்றார்கள், அந்த உடன்படிக்கையை எடுக்கின்றார்கள். நீங்கள் கொலை செய்யப்படுவீர்களானால் உங்களுடைய அந்த கொலைக்கு தண்டனை வழங்குகின்ற கிசாஸ் வழங்குகின்ற அதை எடுத்துக் கொடுக்கின்ற பொறுப்பை நீங்கள் என்னுடைய கையிலே தாருங்கள் என்று அவர்கள் அந்த பொறுப்பை எடுத்துவிட்டு அவர்கள் செல்கின்றார்கள். எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதன் பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி நாயிலா பின்த் ஃபராபிஸா என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய மனைவி, அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாதுகாப்பதற்கு முயற்சித்தார்கள். அந்த விசமிகள் அந்த கொலைகாரர்கள் அவர்களுடைய கையை வெட்டி அவர்களுடைய விரல் என்ன செய்யப்படுகின்றது, அவர்களுடைய ஒரு கை விரல்கள் அப்படியே வெட்டப்படுகின்றது. அவர்களுடைய விரல்களை அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த ஆடையை நாயிலா பின்த் ஃபராபிஸா என்று சொல்லக்கூடிய அவர்கள் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையிலே கொடுத்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்புகின்றார்கள். எனவே அந்த ஆடையை பார்த்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே போன்று ஷாம் வாசிகள் கிளர்ந்தெழுப்புகின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்களை கட்டாயம் பழி வாங்க வேண்டும், அவர்களுக்கு கிசாஸ் வழங்க வேண்டும் என்கின்ற முடிவிலே அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மையிலே ஆட்சி எடுக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்துக்கொள்ள முடியாமல் ஒரு நிலைமை காணப்பட்டது. அந்த படையிலே இருக்கின்றவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருந்தார்கள். எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படையிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய கொலையிலே சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களை கொல்ல விடாமல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாதுகாக்கின்றார்கள் என்கின்ற மாதிரியான தவறான எண்ணங்கள் இரு தரப்புகளிலுமே ஏற்பட்டதன் காரணமாகத்தான்
இந்த யுத்தம் நடப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஆட்சிக்காக வேண்டி யுத்தம் செய்தார்களா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது, என்கின்ற ஒரு பொய்யான வதந்தி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஆட்சிக்காக வேண்டி அவர்கள் சண்டை பிடிக்கவில்லை. அதை அபு முஸ்லிம் அல் ஹவலானி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தாபி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அவர்கள் வந்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் கேட்கின்றார்கள், நீங்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நீங்கள் ஆட்சிக்காக யுத்தம் செய்கின்றீர்களா, நீங்கள் அவர்களை விட சிறந்தவர்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா என்று கேட்கின்ற நேரத்திலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அலி என்னை விடவும் சிறந்தவர், அவர் இஸ்லாத்திலே அவர் சாபிக்கியத் அவர் முந்தியவர், அவர்தான் ஆட்சிக்கு தகுதியானவர். ஆனாலும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய அந்த கொலையை அவர்களுக்கு கிசாஸை எடுத்துக் கொடுக்கின்ற பொறுப்பு என்னுடைய கையிலே இருக்கின்றது. எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படையிலே இருக்கக்கூடிய அந்த கொலைகாரர்களை அவர்கள் என்னுடைய கையிலே ஒப்படைத்தால் நான் பைஅத் செய்வேன், அவர்கள் ஒப்படைக்க சொல்லுங்கள், நான் பைஅத் செய்கின்றேன் என்கின்ற முடிவிலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார்கள். அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இந்த விடயம் எத்தி வைக்கப்படுகின்ற நேரத்திலே அவர்கள் கூறுகின்றார்கள், முதலிலே அவர்களுக்கு எனக்கு பைஅத் செய்ய சொல்லுங்கள். ஷாம்வாசிகள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பைஅத் செய்யவில்லை. கலீஃபாவாக இருந்தால் அந்த கலீஃபாவுக்கு பைஅத் செய்வது கடமையாக இருக்கின்றது. அது அவர்களுடைய ஒரு முக்கியமான கடமையாக இருக்கின்றது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இவருடைய களத்திலே அந்த பைஅத் என்று சொல்லக்கூடிய அந்த மாலை இல்லாமல் மறுக்கின்றார்களோ மாத மீத்தன் ஜாஹிலியா, ஒரு ஜாஹிலிய மரணமாக அவர் மரணிப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், முதலிலே அவர்கள் பைஅத் செய்ய சொல்லுங்கள், அதற்கு பின்னால் அதற்குரிய தீர்ப்பை நாங்கள் நிதானமாக இருந்து நாங்கள் அதை நிறைவேற்றுவோம் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனாலும் அந்த கிளந்திருந்த அந்த ஷாம்வாசிகள் அவர்கள் அந்த சூட்டோடு இருக்கின்றார்கள். இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த ஆத்திரத்திலே இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் முதலிலே அவர்களுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு படையில் இருக்கக்கூடிய அந்த கொலைகாரர்கள் எங்களுடைய கையிலே வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கு கிசாஸ் வழங்கிவிட்டுதான் நாங்கள் பைஅத் செய்வோம் என்கின்ற அந்த முடிவிலே இருக்கின்றார்கள். எனவே இந்த சிஃபின் யுத்தத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அது திடீரென்று ஒரே அடியாக யுத்தங்கள் ஓட்டப்பட்ட ஒரு யுத்தமாக இல்லை. சிஃபின் யுத்தத்திலே இரண்டு தரப்பினர்களும் இயன்ற அளவிற்கு அந்த யுத்தங்கள் ஓட்டப்படாமல், யுத்தங்கள் நடக்காமல் ஒரு சுமூகமான முடிவு வர வேண்டும் என்கின்ற அந்த விடயத்தில் அவர்கள் மிகவும் அவர்கள் ஆர்வமாக இருந்தார்கள். நாங்கள் பார்க்கின்றோம், சிஃபின் யுத்தம் பல மாதங்களாக நடந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். முஹர்ரம் மாதம் வருகின்ற நேரத்திலே அந்த முஹர்ரம் மாதம் முடியும் வரையிலே யுத்தத்தை அவர்கள் நிறுத்தி வைத்தார்கள், ஏதாவது ஒரு நல்ல முடிவு வர வேண்டும் என்று. அதே போன்று யுத்தம் ஆரம்பத்திலே சிறு சிறு படைகளாக தான் என்ன செய்யும், சிஃபின் யுத்தத்துல சிறு சிறு படைகள் யுத்தம் செய்வார்கள். பெரிய அளவுக்கு இரத்தங்கள் ஓட்டப்படவில்லை. நீண்ட நாட்களாக அவர்கள் ஒரு நல்ல முடிவு வர வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லோரும் இருந்தார்கள். அவர்கள் அதிலும் குறிப்பாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று அதிகமான சஹாபாக்கள் ஷாம்வாசிகளை நீங்கள் விட்டு விடுங்கள், நீங்கள் அவர்களை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஷாமுடைய அந்த ஒரு கவர்னராக நீங்கள் வைத்து விடுங்கள், இது இல்லாவிட்டால் இரத்தங்கள் ஓட்டப்படுவதற்கு காரணமாக இருக்கும் என்ற முடிவிலே சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனாலும் இறுதியிலே ஒரு சுமூகமான முடிவு வராதன் காரணமாகத்தான் அந்த சிஃபின் யுத்தம் நடந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே சஹாபாக்களுடைய விடயத்திலே நாங்கள் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு அது சரியான நிலைப்பாடாக இருக்க வேண்டும். அவர்களை பற்றி நாங்கள் விளங்கி வைத்திருக்க வேண்டிய, அவர்களை பற்றி வைத்திருக்க வேண்டிய நல்லெண்ணங்களை நாங்கள் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எனவே இந்த வரலாறுகளிலே இன்னும் சில விடயங்கள் நாங்கள் அலசி ஆராய இருக்கின்றன. எனவே இன்ஷா அல்லாஹ் வருகின்ற பாடங்களிலே அவைகளை நாங்கள் பார்ப்போம். இதுவரைக்கும் சின்ன விடயங்களை நாங்கள் முடித்துக் கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.